ஐயா என்ன கவிதா மூச்சரிக்கை ஓடி வர? சிறுத்துக்கிட்டு ஏதாவது ஊருக்குள்ள வந்துருச்சா? ஐயா மலை மேல இருந்து விழுந்தாங்களே அந்த பொண்ணு வைத்தியர் வீட்டுல கூட இருக்காங்களே, அவங்கள தேடி அவங்க புருஷன் வந்திருக்காங்க ஐயா. என்னடி சொல்றீங்க? ஆமா தாயி, அந்த பொண்ணோட புருஷனும் தம்பி எங்க கிட்ட வந்து கேட்டாங்க, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம். 2 பேரும் காட்டுக்குள்ளதான் திரியுறாங்க. எப்படி நம்ம ஊருக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். தாயி இப்ப என்ன பண்றது தாயி? இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நீங்க போங்கம்மா. காத்தவராயா, வர்ற பௌர்ணமி வரைக்கும் வெளிய ஆளுக நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாது, நம்ம ஆளுகளும் வெளியே போக கூடாது. இப்பவே தண்டோராவை போட சொல்லு. ஒண்டி ஐயா போ. இந்தாங்க ஐயா. காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய். அம்மா உங்களுக்கு என்னமா வேணும்? காய் போடட்டுமா? காத்தவராயா, முதல்ல அவளை வெளியில வரட்டும். சரி தாயி. நல்ல காயாம தான் போட்டிருக்கேன், பார்த்து போடுமா. இந்தாங்க. இந்தா காயே முருங்கைக்காய். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் இருக்கட்டும். வர்ற பௌர்ணமி வரைக்கும் வெளியாட்கள் யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கு. முதல்ல நீ கிளம்பு. ஐயா இந்த ஊரை நம்பிதாயா இவ்ளோ காயும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு வரைக்கும் தாங்காது, எல்லாம் அழுகி போயிடுமியா. அதெல்லாம் சரிபட்டு வராது. நான் மொத்தத்துக்கும் காசு தரேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ முதல்ல கிளம்பு. இந்தா கிளம்பு. ஐயா பெரிய மனுஷன் தாயா, ரொம்ப நன்றி. இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பு. சரிங்கய்யா. அத்தை, உங்களை கேட்காம மாமாக்கு நான் ஃபோன் பண்ணேன். அவனுக்கு எதுக்கடி ஃபோன் பண்ண? அதான் நான் அவனுக்கு அம்மாவும் இல்ல, அவன் எனக்கு புள்ளியும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல. அது இல்ல அத்தை, நீங்க வேதனைப்படுறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி மாமாவை வர வச்சிடலாம்னு நினைச்சுதான் ஃபோன் பண்ணேன். ஆனா அந்த போனை அந்த மல்லிகா அட்டென்ட் பண்ணி பேசுறா. என்னது? சதீஷ் போன மல்லிகா அட்டென்ட் பண்றாளா? ஆமா சித்தப்பா. அவ எப்படி அங்க வந்தா? உன் அருமை மகன் பரோல் எடுத்து வெளியில வந்திருப்பா. நீ என்னடா வெட்டிக்கிட்டே இருக்க? அவன் பச மாதிரி ஒட்டிக்கிட்டு தானே இருக்கா. இதை இப்படியே விடக்கூடாது சுருளி. இப்பவே போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். கிளம்புடா போலாம். கிளம்பி போய் என்ன பண்ண போற? நீ போய் அவன்கிட்ட சண்டை போடுவ, அவன் உன்ன அங்க இருந்து அவமானப்படுத்தி அனுப்ப போறான். இதான் நடக்க போகுது, வேற என்ன நடக்கும்? ஆமா அத்தை, சித்தப்பா சொல்ற மாதிரி நீங்களும் ஒவ்வொரு முறையும் சண்டை போட்டுட்டு தான் வரீங்க. ஆனா சதீஷ் மாமா 1% கூட மாறலையே. எப்படி மாறுவான்? அவனுக்கு தான் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால வரைக்கும் அந்த கொலகாரியோட நினைப்பு தான் ஊறி போய் கிடக்குது. அத்தை, உங்களை விட நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் புத்தி கேட்டு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். வெட்டணும்னு நினைச்சா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டா இருந்த தடையுமே இல்லாம போயிடும்ல. அப்படி சொல்றிய மவள, இத வேரோட புடுங்கி எறியணும். இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? அக்கா, நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சதீஷும் மல்லிகாவும் ஒரே மனநிலையில இருந்தா தான் அவங்கள சட்டப்படி பிரிக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? போற வழியில ஒரு வக்கீல பார்த்து விடுதலை பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு போவோம். மல்லிகா கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது என் பொறுப்பு, ஓம் அவன் கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது ஓம் பொறுப்பு. 2 பேரும் கையெழுத்து போட்டாச்சுன்னு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் நாமளே நினைச்சாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. ஆமாண்டா, நீ சொல்றதுதான் சரி. இதுக்கு மேலேயே பொறுமையா இருந்தா ஒண்ணுமே நடக்காது. எப்படி கையெழுத்து வாங்கணுமோ அப்படி வாங்கலாம். வா போலாம்.
சொல்லு கயல். அக்கா நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன். ராஜியும் சுருளியும் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். அக்கா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. அவங்க 2 பேரும் வர வழியிலே வக்கீல பார்த்து டைவர்ஸ் பத்திரத்தை ரெடி பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அங்க சதீஷையும் மல்லிகாவையும் எப்படியாவது சைன் பண்ண வைக்கணும்னு ஒரு முடிவோட தான் வராங்க. சூப்பர். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கால் பண்றேன். சரிக்கா. பாய். இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், வெளியூர்காரவங்க உள்ள வரக்கூடாது என்றும் உள்ளூர்காரவங்க வெளியே போகக்கூடாது என்றும் பெரிய தாயும் பஞ்சாயத்து தலைவரும் உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊர்காரங்க வெளியில போகக்கூடாது என்றும் வெளியூர்காரவங்க உள்ள வரக்கூடாது என்றும் நம்ம தலைவரும் பெரிய தாயும் உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. உள்ளூர்காரங்க வெளியில போகக்கூடாது என்றும் வெளியூர்காரங்க யாரும் உள்ள வரக்கூடாது என்றும் நம்ம பஞ்சாயத்து தலைவரும் பெரிய தாயும் உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. என்ன பாக்குறதே பாவம் நினைச்சு அப்ப திரும்பவும் மயங்கிட்டாரு போலமா. அதுக்காகத்தானே நான் உன்னை பரோல்லையே கூட்டிட்டு வந்தேன். மல்லிகா, வாடா வா, என்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அழாத மல்லிகா, மாமா தான் சரியாயிட்டார்ல. உங்க ஆறுதல் எனக்கு வேண்டாம் சதீஷ். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சே. மல்லிகா, உனக்கு என்னாச்சு மல்லிகா? இன்னும் என்ன ஆகணும்? என்னால நீங்களும் ஏன் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? போய் உங்க அம்மா கூடயே இருக்க வேண்டியது. என்ன மல்லிகா முட்டாள்தனமா பேசுற? இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதான் வேண்டாங்கற. என்னால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். மருவிலே ஒரு பூங்குடி மருகே மாயம் செய்வதே. சினிமாக்காரனோட பர்சனல் லைஃபை கிசுங்கிற பேர்ல படிக்க வச்சு நம்ம பசங்களுக்கு அடுத்தவங்க பர்சனல் லைஃபை எட்டி பார்க்குற ஒரு வக்கரமான வெறியத்தாள வளர்த்துட்டு இருக்கோம். ஏய் மல்லிகா, அவர் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி. இதுக்காக தாமா நான் கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். ஒரு அப்பாவுக்கு நல்ல மகளா இருக்க முடியல, ஒரு அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியா இருக்க முடியல, ஒரு புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியல. குற்ற உணர்ச்சி என்ன தினம் கொல்லுதுமா. அதை புரிஞ்சுக்கோங்களே. மல்லிகா, இப்ப நீ எமோஷனலா பேசுற. கொஞ்ச நாள் அமைதியா இரு மல்லிகா, எல்லாமே தானா சரியா போயிடும். எதுவும் தானா சரியாகாது, நாம தான் சரி பண்ணிக்கணும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், என்ன விட்டுருங்க. என்னோட நல்ல விஷயமே நீதான் மல்லிகா. அட அறிவு கெட்டவனே, எதுக்குடா இவளுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ற? உன்னை விடணும்னா நான் என் உயிரதான் விடணும். ஏன் சதீஷ் என்ன கொல்றீங்க? என்னால யாருக்கும் யூஸ் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு மல்லிகா, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நீ மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்ல, இந்த கேஸ திரும்பவும் கோர்ட்டுக்கு கொண்டு வந்து உன்னை எப்படியாவது வெளியே வர வைக்கிறது என் பொறுப்பு மல்லிகா. வர வச்சு எல்லாத்தையும் மறந்து நம்ம சந்தோஷமா வாழலாம் மல்லிகா. வாழ்வடா வாழ்வ, அது நான் செத்தாதான் நடக்கும்.
நாம எதிர்பார்த்தது நடக்க போகுது. என்னம்மா என் மாப்பிள்ளையோட நைஸா பேசி மயக்கி உன் பொண்ணோட இவனை சேர்த்து வச்சிருக்கே, நீ அந்த பொண்ணுக்கு அம்மா தானே? மாமா வச்சேன் பாக்குறேன். மரியாதை கையேறா முதல்ல. சதீஷ் அட்ரா அடி, இந்த கேடுகட்ட குடும்பத்தோட உனக்கு சம்மதம் பேச வச்சுன, அதுக்கு நீ இந்த ஒண்ணுதான் செய்யல. அட்ரா, உன்னை சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தன, அந்த பாவத்தை கடிக்காம இருக்கே. அட்ரா அட்ரா. ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? நான் தான் அன்னைக்கு உங்கள்ட்ட தெளிவா சொன்னேன்ல, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு. நீ சொல்லிட்ட போதுமா? பெத்தவன் நான் சொல்ல வேண்டாமா? உன்னை உயிரோட வச்சு புதைச்சாலும் புதைப்பேனே தவிர இந்த கேடுகட்ட குடும்பத்தோட சேரவே விட மாட்டேன். வார்த்தையை பார்த்து பேசுங்க. பொண்ணு கொடுத்துட்டோம்னு பொறுமையா தான் இருக்கும். ஆனா ஆனா எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆமாமா, அப்படியே பொண்ணை பெத்து உத்தமையா கொடுத்துட்டீங்களாக்கோ? இவளோட யோகியதை என்னன்னு கோர்ட்ல தான் புட்டு புட்டு வச்சுட்டாங்களே. அது மட்டுமா, இந்த பெரிய மனுஷன் இப்ப கூட கழுத்தறுத்து நடிச்சு தானே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண வச்சிருக்கா. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? மல்லிகாவை பத்தி பேசுறதுக்கு வேணா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. எங்க மாமாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும். துர்கா விடு. நீங்க சும்மா இருங்க அத்தை. மாமா பொழைப்பாரோ மாட்டாரோன்னு எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்கோம். இந்த இம்சை இங்க வேற. யாரடி இம்சை? இல்ல யாரு இம்சைன்னு கேக்குறேன். ஒரு பணக்கார பையனு மொத்த குடும்பமும் சேர்ந்து மயக்கி வச்சிருக்கீங்களே, நீங்க இம்சையா இல்ல நாங்க இம்சையா? என்னது பணமா? து, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. எங்க மாமா நினைச்சாருன்னா அந்த பணத்தை விட்டறிவாரு. வந்து பொறுக்கிட்டு போங்க. துர்கா அமைதியா இருன்னு சொல்றல்ல. போதுமாடா போதுமா? இவங்க போடுற பிச்சை காசை உங்க அம்மா வந்து பொறுக்கிட்டு போணுமா? பெத்தவளுக்கு இதை விட பெருமை சேர்க்க முடியுமாடா? இப்ப இவங்க இந்த மாதிரி வார்த்தையை சொல்லனா நானே சொல்லியிருப்பேன். நீ பேசலடா, இந்த கொலைகாரி உன்னை பேச வச்சிருக்கா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு என் மல்லிகா தான் முக்கியம். ஒண்ணு அவ கூட இருப்பேன், இல்ல அவளுக்காக இருப்பேன். அட கிறுக்கு பயல, இவங்க கொடுத்த இம்சையில தான் அவங்க அப்பனே கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா இவ கூட தான் போய் இருப்பேங்கிற? மாமா போதும், நிறுத்துங்க. இப்ப என்ன, உங்க பையன் உங்க கூட வரணும் அவ்வளவுதானே? கூட்டிட்டு போங்க. மல்லிகா தயவு செஞ்சு கிளம்புங்க சதீஷ். புரியாம பேசாத மல்லிகா. எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க அம்மாவோட போயிடுங்க. வேண்டாம் மல்லிகா, இப்ப நீ எமோஷனலா பேசுற. இல்லங்க, நான் நல்லா யோசிச்சு தான் பேசிட்டு இருக்கேன். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அடடடடா, என்னமா நடிக்கிற பாத்தியாடா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன் நடிப்பை பார்த்து கை தட்டிட்டு போவேன் நினைச்சியா? என்னம்மா நீங்க? அதான் உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டோம்ல. சதீஷ், நீங்க முதல்ல போங்க. நீங்க இப்படி சொன்னா அவன் எப்படி வருவான்? ரெண்டு பேரையும் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லுங்க. முதல்ல உங்க பொண்ணை போட சொல்லுங்க. நாம ஆரம்பிச்ச விஷயம் நல்லபடியா முடிய போகுது. முடிச்சு வச்சிட வேண்டியதுதான். என்ன மல்லிகா யோசிக்கிற? வாங்கி கையெழுத்து போட்டு அனுப்பு. எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அத்தை மாமாவாவது நிம்மதியா இருக்கட்டும். மல்லிகா அவசரப்படாத மல்லிகா, சொன்ன கேளு மல்லிகா. இல்ல சதீஷ், உங்களோட நல்ல மனசுக்கு நான் தகுதியானவ இல்ல. வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பேசுற மல்லிகா? கொடுங்க, கையெழுத்து போடுறேன். மல்லிகா கொடுங்க.
மல்லிகா மல்லிகா. போடாதம்மா. மல்லிகா போடாத மல்லிகா. ஐயோ மல்லிகா சொன்னா கேளு. மல்லிகா வேண்டாம் மல்லிகா, சொல்றத கேளு. அவசரப்படாத. மல்லிகா சொன்னா கேளு மல்லிகா. ஐயோ மல்லிகா சொன்னா கேளுமா. மல்லிகா வேண்டாம் மல்லிகா. மல்லிகா சொன்னா கேளு. வேண்டாம் மல்லிகா. ஐயோ அவசரப்பட்டுட்டே மல்லிகா. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியாடா இவளோட லட்சணத்தை? இவள பிளாக்மெயில் பண்ணி சைன் வாங்கிட்டு இவளே குறை சொல்றீங்களா? இவ சைன் பண்ண போதுமா? நான் போடணும். தெரியும்டா, நீ இப்படிதான் அடம்பிடி பண்ணி எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட எப்படி சைன் வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடாது. சம்மதிமா. ஐயோ ஐயோ அம்மா மல்லிகா. அம்மா இல்லம்மா. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? கழுத்து அறுத்துக்கிட்டு நாடகம் ஆடினா நான் நம்பிடுவேனா? ஹலோ, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியில போங்க. நீ கொஞ்சம் சும்மா இருமா. யோ, உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? அம்மா இப்ப எதுக்குமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? தயவு செஞ்சு வெளிய போமா. யோ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதுக்கு என் உயிரோட இருக்க? செத்து தொலைய வேண்டியதானே? ஐயோ மாப்ள. ஐயோ, பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாகுது. தயவு செஞ்சு வெளியில போங்க. ஐயோ சம்மந்திமா, ஏன் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க? உங்க கால்ல வேணா விழுவுற. தயவு செஞ்சு வெளியில போங்க. இவ்வளவு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆள் உயிரோட இருக்கணுமா? அம்மா அம்மா தயவு செஞ்சு உங்க கால்ல வேணாலும் விழுறேம்மா. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்கம்மா ப்ளீஸ்மா. அப்பனா இதுல கையெழுத்து போடுறா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். என்னடா பாக்குற? அம்மா இப்ப கையெழுத்து போட போறியா இல்ல இங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கட்டுமா? அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மா இத டேய், கையெழுத்து போடுறா. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வெளியில போயிடுங்க. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. வெளியில போங்கம்மா. டேய், கையெழுத்து போடு. அப்புறம் நான் போயிட்டே இருக்கேன். என்னடா கையெழுத்து போடுன்னு சொல்றேன்ல. இப்போ என்னமா உங்களுக்கு கையெழுத்து தானே போடணும்? குடுங்கம்மா. புடிங்க. இது போதும்டா. இத கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றேன். இனிமே நாங்களே உன்னை அவளை பார்க்க சொன்னாலும் நீ பார்க்க முடியாது. நீ வாக்க. நல்ல குடும்பம். நடந்ததை ஒரு கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே நம்ம ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம்.
மனசை கொடு, எனக்கு அது போதும். அது ஒண்ணு மட்டும் போதும். நாம நினைச்சது நடந்துருச்சு. இப்பதான் என் மனசு ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.